பிரியமானவர்களே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்பது உங்களை வலக்கண்ணத்தில் அறைந்தால் உங்களுடைய இடக்கண்ணத்தையும் காட்டுங்கள், இல்லை இடக்கண்ணத்தில் அரைஞ்சாக்கா வலக்கண்ணத்தையும் காட்டுங்கள் என்பது பொருள். என்ன என்றால், போய் ஒரு கணத்தில் அரைஞ்சோன்னு இன்னொரு கணத்திலையும் அரைன்னு காட்டுறது கிடையாது. இந்த கணத்தில் அடிச்சா இந்த கணத்தையும் அடி அப்படின்னு காட்டுறது கிடையாது. மாறாக அவன் அடித்தவுடன் உனக்கு கோபம் வரும், உன்னுடைய வலக்கண்ணத்தில் இருந்து அன்பு என்ற ஒன்று அவனுக்கு கொடுக்க வேண்டும். கொட்ட கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருப்பேன். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, வலக்கண்ணத்தை காமிச்சிட்டா இடக்கண்ணத்தையும் காமிக்க சொன்னாரு, என் முதுகுல அடிச்சா நெஞ்சிலையும் அடிக்க சொன்னாரு அப்படிங்கிறது அல்ல. மாறாக ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று, தெரிந்தே செய்பவர்கள், தெரியாமல் செய்பவர்கள் வலக்கண்ணத்தில் அடித்த உடனேயே தான் தவறு செய்து விட்டேன் என்பதை உணர்ந்து விடுவார்கள். நம்மை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் நம்மை அடித்து கொண்டே தான் இருப்பார்கள். அப்ப இவர்களிடமிருந்து நாம் தப்பிப்பது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அன்பு செய்தால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் அதனுடைய பொருள். நாம் துன்பப்பட வேண்டும் என்றே பலர் நினைப்பார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு சாதனையை சொல்லித்தாரேன். எப்போதுமே மனிதனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, எவனும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அவன் சந்தோஷமா இருந்துட்டான் அப்படின்னா இவனுக்குள்ள உள்ள கோபத்தை அவன்கிட்ட போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுவான். அப்ப அவனுக்கு வழிகளை மாற்றி விட்டுருவான். அப்ப நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உங்கள் எதிரி உங்களை என்ன செய்தால் நீங்கள் துன்பப்படுவான் என்பதை தெரிந்து வைத்திருப்பான். ஆகையால் உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பான். ஆனால் புனித பதுவேந்துணையார் சொல்லுவார், உங்களுக்கு கொடுக்கின்ற வேலையை அவன் எதிரி கொடுத்தாலும் சரி, நண்பன் கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, அதை இன்முகத்தோடு செய்யுங்கள், எதிரி தோற்று விடுவான் என்று சொல்லுகிறார். எனவே அதனால தான் அவர் சொல்லுவார், பாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் போடு, துணியை இன்னும் கொண்டாந்து போடு, நான் துவைக்கிறேன், நான் கழுவுறேன், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எதிரிகளை அழ வைப்பதில் அந்தோணியார் வல்லவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்ம இன்னும் கொஞ்சம் செய்ய சொல்றாங்களா, ஓகே செஞ்சுட்டு போவோம், அப்படி செய்யுங்க, அதையும் சிரிச்ச முகத்தோட செய்யுங்களே. அவங்க எதிரி உங்களை பார்த்து என்ன பண்ணாலும் இவளை ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால்தான் பறவை பறந்து போகிறது என்றால் அது பறந்து போக விட்டுவிட வேண்டும். நாம் அதை பிடித்து கூண்டில் அடைத்து அதற்கு தினமும் உணவு வைப்பதை விட அதை திறந்து விட்டோம் என்றால் அது அதற்கான உணவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும், நமக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதே போலதான் கவலைகள் வருகிறதா, அதை அப்படியே விட்டுறணும். அதை பிடிச்சி மனசுல போட்டு அதுக்கு தீனியை போட்டு அதுவும் காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடுன்னு உள்ள கொடுத்து 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 நம்ம நல்லா இருக்கிறோமோ இல்லையோ கவலை நல்லா இருக்கும். அப்ப நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஒரு பறவையை பிடித்து கூண்டில் அடைத்து அதற்கு நான் 3 வேளையும் உணவு கொடுப்பது போல கவலைகளையும் பிடித்து என் உள்ளத்தில் அடைத்து அதற்கு நான் 3 வேளை உணவு கொடுக்கிறேன் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் சொல்லுவது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இதான் உண்மை, இதான் இன்னைக்கு நடக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னோன்னு மாறிடுச்சுன்னா மாறுறது கிடையாது. இப்ப ஒரு கணத்துல அரைஞ்சிட்டான் அப்படின்னா மறு கணத்துக்கு அவனுக்கு இப்படித்தான் கை வரணும், இப்படி வராது, இப்படித்தான் வரணும். அப்ப இந்த பக்கம் ஓசை அதிகமாக இருக்கும், அதாவது வலி அதிகமாக இருக்கலாம். இந்த பக்கம் அடிக்கும் போது வலி இருக்காது, வலி குறைந்து விடும். அதே போலதான் உண்மை தெரியும் வரை அவன் உன்னை அடிப்பான், பேசாமரு, நீ உண்மை உள்ளவனாக இருந்தார் என்றால் அது வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. எனவே கடன் கேட்கிறவர்களுக்கு முகம் கோணாதே என்றால் உடனே நம்மளே கடன்காரனாக்குறதுக்கு, நம்மளே பிச்சைக்காரனாக்குறதுக்கு சில பேர் வந்து கடன் கேட்பாங்க, உடனே அள்ளி கொடுத்துறதா ஃபாதர் அப்படின்னா, கடன் 2 வகைப்படும். 1 பணம், 2 அன்பு. அன்பு சில பேருக்கு கடனாக தேவைப்படலாம். ஒருத்தர் மருத்துவமனையில் இருக்கலாம், சரி கொஞ்ச நேரம் போய் கடன் கொடுத்துட்டு வருவோம், நாளைக்கு நம்ம முடியாம இருந்தோம்னா யாராவது பார்க்க வருவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கடன். ஒரு பொறுமை ஒரு கடன். கோபத்தில் இருக்கிறேன், இவனை திட்ட போறேன், வேணாம் கொஞ்ச நேரம் கடன் கொடுப்போம், இந்த பொறுமைக்கு கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுமைக்கு நான் கடன் கொடுத்தேன் அப்படின்னா நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் என்பது பொருள். பொறாமை வருகிறது, கொஞ்சம் கடன் கொடுப்போம் பொறாமைக்கு அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா நான் தப்பித்துக் கொள்வேன். அதை விட்டுட்டு இல்லை நான் முதலீடு போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துக்கும் நம்ம முதலீடு போடுறோம், பொறாமைக்கும் முதலீடு போடுறோம், எல்லாத்துக்கும் முதலீடு போடுறோம் அப்படின்னா இறுதியில் நாம் தான் துன்பப்பட்டு அமர்ந்திருக்க வேண்டும் என்பது உண்மை. கோபப்படுகிறவன் இன்னொருவரை கோபப்படுத்தி விட்டான் என்பதை விட கோபப்படுகிறவன் அவன் தன்னை இழந்து விட்டான் என்பதுதான் பொருள். இரண்டாவது, ஒருவன் ஏன் நம்ம பக்கத்துல தான் இருப்போம், சண்டை வரும்போது பாருங்களே, பிடிக்கல அப்படின்னா சண்டை வரும்போது பாருங்களே, அவ்வளவு நேரம் பையே பேசிக்கிட்டு இருப்பாரு, மனைவி இங்கே தான் இருப்பாங்க, இல்லை கணவன் இங்கே தான் இருப்பாங்க, உடனே எப்படி கத்துவாங்க,
இழுக்க பலத்தமா கத்துவாங்க. ஏன் தெரியுமா? ஏன் கத்துறாங்க தெரியுமா? சண்டை போடும்போது ஏன் கத்துறாங்க? சண்டை போடும்போது நீங்கெல்லாம் ஏன் கத்துறீங்க? ஒரு சண்டை வரும்போது உணர்ச்சி வசம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கிடையாது. உங்களுக்கும் அவங்களுக்குமான தூரம் அதிகமாயிருச்சு. உறவு தூரம் அதிகமாயிருச்சு. இடைவெளி குறைவுதான், தூரம் அதிகமாயிருச்சு. தூரம் அதிகமானதுனால இவனுக்கு கத்தியாவது திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி திட்ட ஆரம்பிக்கிறோம். எனவே நாம் தூரமாக எதில் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையில் நாம் நெருங்கி இருக்க வேண்டும். அன்பில் நாம் நெருங்கி இருக்க வேண்டும். பொறாமையில் நாம் தூரமாக இருக்க வேண்டும். போட்டி போடுவதில் நாம் தூரமாக இருக்க வேண்டும். நேர்மறை சிந்தனைகளில் நாம் நெருங்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என வாழ்ந்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நரகம் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நீங்களும் பாருங்களேன், வீட்டில் போய் ஒரு நாள் சண்டை போட்டீங்க, அது சமாதானம் ஆயிரணும். சமாதானம் ஆகலைன்னா அடுத்த நாள் அந்த நாள் நரகம், அதுக்கடுத்த நாள் நரகம், அதுக்கடுத்த நாள் நரகம். அவன் கிடக்குறான் ஃபாதர், என்னைய பார்த்து அப்படி கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நான் இன்னும் நரகத்திலிருந்து மேலே வரவில்லை என்பதுதான் பொருள். ஏனோ மனிதர்கள் அவசரப்படுவார்கள், ஆனால் மனதில் நாம் தான் சரியான விதைகளை விட்டோம் என்றால் சரியான பக்குவம் அடைய முடியும். இல்லை என்றால் நாமும் தினம் தினம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நரகம்தான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாமும் கொஞ்சம் அன்பு செய்ய கடன் கொடுப்போம், பொறுமைக்கு கடன் கொடுப்போம். இல்லை என்றால் நமக்கு நோய்க்கு கடன் கொடுத்து கடைசியில் மருத்துவர்களுக்கு போய் காசு கொடுத்துட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு சமமாய்விடும். எச்சரிக்கையாக இருப்போம். கண்ணுக்கு கண்ணல்ல, அமைதியும் ஒற்றுமையும். வலக்கண்ணத்தை அறைபவனுக்கு இடக்கண்ணத்தை காட்டுங்கள் என்று சொன்னவர் நம்முடைய முகத்தை நாம் காட்டுவோம். என்னவென்றால் வலக்கண்ணத்தில் கோபத்தோடு அடித்தாலும் நாம் இடப்புறத்தில் இருந்து அன்பை பொழிவோம். அதுவே நம்மை இறை பிரசன்னத்தில் அழைத்து செல்லும். எனவே இந்த நாள் இனிய நாளாக அமையும். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நான் கண்ணுக்கு கண் போல இருக்கிறேனா, இல்லை பல்லுக்கு பல் போல இருக்கிறேனா, இல்லை ஆண்டவர் இயேசு சொன்னது போல வம்புக்கு அன்பாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எனவே வம்பு வருகிறது என்றால் அந்த இடம் சாந்தமாக வேண்டுமென்றால் அன்பை விட்டோம் என்றால் அது சாந்தமாகிவிடும். இல்லை என்றால் சொன்னது போலதான், பறவையை பிடிச்சி கூண்டுல அடைச்சு 3 வேளை உணவு, கவலையை பிடிச்சி மனசுல அடைச்சு அதுக்கும் 3 வேளை உணவு. நாம் மனிதர்களா இல்லை மிருகங்களா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.